हाय फ्रेंड्स वेलकम टू कनिका चैनल इनकी நம்ம சேனல்ல ராகி களி எப்படி செய்து பார்க்கலாம் அது வந்து நான் ஏற்கனவே இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அரிசி பச்சை அரிசி ரேஷன் பச்சை அரிசி ஊற வச்சிக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணி அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் ராகி மாவு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி நம்ம இந்த பக்கம் ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு அரிசி போறதுக்கு முன்னாடி இப்படி கையிலே நம்ம உடைச்சு விட்டோம்னா இது நொய்யாயிடும் ரேஷன் பச்சை அரிசி தான் அதிலே நம்ம அரிசி போடுறதுக்கு முன்னாடி இப்படி கையில் நல்லா உடைச்சி விட்டு நொய்யான பிறகு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஊறிச்சுன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணாவே அது உடைச்சிடும் இங்கே பாருங்கள் நொய்யாயிடுச்சு இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் மாவுக்கு நான் 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி பத்தலை அப்படி இல்லைன்னா நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு கூட தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூட இப்போ சாதம் நல்லா வெந்துடுச்சு இங்கே பாருங்கள் சாதம் நம்ம அமுக்குனாவே அப்படியே இழஞ்சிடும் சாதம் நல்லா இழஞ்ச பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் மாவு சேர்க்கணும் மாவை சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் இப்போ இது சாதம் வெந்த உடனே இந்த களிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டு இந்த உப்பு கரைச்ச உடனே நம்ம மாவு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாவு சேர்க்கறதுக்கு வந்து நடுவில் நான் மத்து வச்சுருக்கேன் மத்து அப்படி வைக்க முடியல இதையெல்லாம் வைக்க முடியாது மத்து அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு சொல்கிறதுக்கோசம் நான் நடுவில் மத்து வைக்கணும் அப்படின்ற மத்து வைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மாவு வந்து அப்படியே மேலே தூவி விடணும் இதே மாதிரி தூவி விட்டுக்கலாம் எல்லா மாவும் அப்படியே கட்டியா போடக்கூடாது அப்படி கையில எடுத்து தூவணும் கட்டியா போட்டா அப்படியே உருண்டை ஆயிடும் இப்போ சென்டரா நான் மத்த வைக்கிறேன் இது அப்படியே சிம்மிலே கொதிச்சு உள்ள போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மாவு இப்போ வந்து மேலே நம்ம மாவு போட்டதை விட மேலே பபிள்ஸ் இந்த மாதிரி நல்லா கொதி வந்த உடனே நம்ம இந்த துடுப்பு எடுத்துடலாம் இதுலேயே கலர்றது அப்படின்னு தொழவத்தெல்லாம் தொழிக்கலாம் ப்ளஸ் இது வந்து என்கிட்ட வந்து கூல் கலர் துடுப்பு இருக்கு அதனால அதில் இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த மத்து எடுத்துடுறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசம் மத்து வச்சேன் முன்னாடா மேலெல்லாம் மாவு அப்படியே இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க மாவு வேகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை நம்ம இப்போ போட்டு இது நல்லா டைட்டாக இழுத்து இந்த ஹீட்லேயே கலரும் பாரு அதுலேயே வெந்துடும் கலரிட்டு ஒரு தட்டு போட்டு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டை பிடிக்கணும் இப்போ ஆஃப் பண்ணி இறக்கி வச்சு இந்த ஹீட்லேயே கலரணும் ஆறின ஒன்று கலர்னா மாவு வந்து வேகாது இந்த சூட்லேயே கலர்னா மாவு வெந்துடும் இப்போ நம்ம இதை எடுத்து வச்சு கலரிக்கலாம் இப்போ நான் கீழே இறக்கி வச்சு மேலே கலர முடியாது இந்த மாதிரி ஹீட்டுக்கு நல்லா துணி வச்சுட்டு இது வந்து கூல் துடுப்பு ஃப்ரெண்ட்ஸ் இதில் நல்லா கலரிக்கலாம் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தண்ணி பற்றோம்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கணும் நம்ம தொழுவத்தில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் களி வேகிறதும் வேகாதும் ப்ளஸ் வந்து இது கைவிடாத கலரிலே இருக்கணும் அப்போ தான் உருண்டை கட்டாது மத்து வந்து சின்னதாக இருக்கிறதுனால நான் இந்த துடுப்பு இருக்கிறதுனால எடுத்துக்கிறேன் துடுப்பு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மத்துலேயும் கொஞ்சம் தழுவிக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மத்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால கை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இங்கே பாருங்க மாவு எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சா இதுக்கப்புறமும் நம்ம கலரிட்டே இருக்கணும் விடக்கூடாது இப்போ பாருங்க இந்த சைடில் இருக்கிறதுலாம் நான் கரண்டி வச்சு தள்ளி விட்டுக்கிறேன் இந்த துடுப்பில் தள்ள முடியாது அப்படின்றதுனால இது பாருங்க மாவு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை
அந்த கொதி வரதுல வெந்துடும். இந்த சைடில் இருக்கிறதுலாம் நல்லா தள்ளி விட்டு மறுபடியும் ஒரு கலர் கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் கழுவிடாத கலர்னாவே ரெடி ஆகிடும் நம்மளுடைய களி. இங்கே பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து உடனே உருண்டை விட்டுக்கூடாது. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸு. தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். மாவு வந்துச்சா எப்படி செக் பண்ணுறதுன்னா ஒரு கையில் தண்ணி தொட்டு பார்த்தா ஒட்டாது. வெந்துச்சு ப்ளஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த துடுப்புலகத்தெல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சிடுங்க. தண்ணி தொட்டு தான் இது பண்ணோம். கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு சூடாகிடுச்சு. அப்படி பண்ண முடியலன்னா இப்படி நம்ம கிண்ணத்தில் கையிலே பிடிச்சிக்கலாம். ஹீட் தாங்க முடியாதவங்கன்றது பட்சத்தில் நம்ம இந்த கிண்ணத்தில் போட்டு இப்படி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா உண்டையும் பிடிச்சிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லாமே நான் பிடிச்சிட்டேன். மொத்த உண்டையுமே காலியாகிடுச்சு. தண்ணி தொட்டு பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளுடைய ராகி களி ரெடி. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஒரு கஷ்டம் இல்லை.